என்னதாங்க ஆச்சு தமிழ்நாடு அரசியலுக்கு? நம்ம பார்க்கறதெல்லாம் உண்மையா பொய்யா, இல்லை வேற ஏதாவது நாட்டில் இது நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமா? ஒன்றுமே புரியல எனக்கு. கோட் சூட் மாட்டிட்டு வந்து பதவி ஏற்றதுலேருந்து இப்போ கடைசியாக சீமான் சார் வீட்டுக்கு போன வரைக்கும் ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஆரம்பத்துலேருந்தே பாருங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாரு மனுஷன். சிஎம்ன்றதெல்லாம் மறந்துட்டாரா? இல்லை சிஎம்னா நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம நினச்சின்னு இருக்கிறது தப்பா? இல்லை அதை வந்து உடச்சி நான் இதை வந்து புது ட்ரெண்ட் செட்டு அப்படின்னு வந்து மாத்துறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே விளங்கல. பார்க்கறதெல்லாம் ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கோம். மனுஷன் என்னடான்னா மேடையில் போய் டீப்பாலாம் தூக்கி வச்சுன்னு அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காரு. ஒரு சிஎம்ஐ பார்க்குற மாதிரி நம்ம தான் மைண்ட் செட்டில் அப்படி வச்சிருந்தோம் போல இருக்கு. ஒரு சிஎம்னா வந்து ஒயிட் ஷர்ட்டு வெள்ளை வேட்டி இப்படி கட்டிக்கிட்டு அவர்களே இவர்களே அப்படின்னு பேசி ஆரம்பிச்சாதான் அவர் ஒரு சிஎம். அப்படிதான் அரசியல் அப்படின்னு நம்ம வந்து மைண்டில் நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் போல. இந்த மனுஷன் என்னடான்னா எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணுறாப்புல. கோட் ஷூட்டில் வராப்புல, செங்கோட்டையன் பதவி இருக்கும்போது எழுந்து நிற்கிறாப்புல, அந்த ஒரு மரியாதை தராப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்படியே வித்தியாசமாக தெரியுது. அடுத்து ஒவ்வொன்றா வருவோம். இன்னைக்கு போயிட்டு ஸ்டாலின் சாரை போய் பார்த்துருக்காரு, அன்புமணி சாரை போய் பார்த்துருக்காரு, வைகோ சாரை போய் பார்த்துருக்காரு, கடைசியாக சீமான் சார் வரைக்கும் பார்த்தாரு. அது வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கே போனாருன்னு தெரியல. வீட்டுக்கு போனாரா, அடுத்து வேற யாராவது பார்க்க போனாரான்னு தெரியல. இதெல்லாம் ஒரு புதுசாக இருக்குது, புதுமையாக இருக்குது மற்றவங்களுக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் தெரியுமா? இந்த மனுஷன் ஏதாவது ஒன்று செஞ்சான்னா பின்னாடி பெரிய ஒரு விஷயம் செய்ய போறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடியே விசில் போடுன்னு பாட்டு வச்சு அந்த விசிலையே எடுத்துட்டு வந்து சின்னமா வச்சவர். கோட் படத்துல TN07 CM 2026 போட்டு காருக்கு நம்பர் பிளேட் போட அந்த படத்துல வச்ச ஆளு. ஏன்னா முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எல்லாத்தையும் செய்யற ஆளு. இப்ப இந்த விஷயம் செஞ்சுன்னு இருக்காரு. எங்க என்ன பண்ண போறாரு தெரியல. எங்க கண்ணி வெடிக்க போறாரா, என்ன பண்ண போறாரு, பெருசா ஏதோ பண்ண போறாரு. அது மட்டும் எனக்கு தெரியுது. மற்றவங்க எல்லாம் வந்து நான் மீடியா எல்லாம் கூட பார்த்தேன், நியூஸ் எல்லாம் கூட பார்த்தேன். அரசியல் நாகரிகம் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ஒரு இது அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். வித்தியாசமா தான் இருக்கு. அரசியல் நாகரிகம் ஒரு புது முயற்சி தான். ஆனா என் மனசுல என்ன ஓடுதுன்னா இந்த மனுஷன் ஏதோ பெருசா செய்ய போறாரு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வராருன்னு எனக்கு தோணுது பர்சனலா.